என்ன வெயிலு என்ன வெயிலு. ஆமா ராணி அக்கா, இம்புட்டு வெயில் அடிக்குன்னு தெரியுதே, எதுக்கு இம்புட்டு தூரம் நடந்து வந்திருக்கீங்க என் வீட்டுக்கு? இந்த வெட்ட வெயில்ல வீட்டு பக்கம் நடந்து வந்திருக்காளே, குடிக்கிறதுக்கு ஒரு மோர் கொடுப்போம் இல்லனா ஒரு சர்பத்தை போட்டு கொடுப்போம் அறிவு இருக்கா? ஏன் வந்தேன்னு கேக்குறேன் வெக்கம் கெட்டவன். இவளுக்கு வெயில் அடிச்சா வீட்டுல கிடக்க வேண்டியதானே. இப்ப யார் இவளை வெத்தலை வாக்கு வச்சு அழைச்சதான்? வீட்டு முத்தத்துல கொஞ்சம் நிழல் இருந்துடக்கூடாதே. ஒன்று வந்து இருந்துக்கிட வேண்டியது. தண்ணியை கொடு, சர்பத்தை கொடு, ஐஸ்கிரீமை கொடுன்னு உயிரை வாங்க வேண்டியது. என்ன ராணி, வந்த விஷயத்தை சொல்லாம சும்மா இருக்க? வேற ஒண்ணும் இல்ல நயன்தாரக்கா, இந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தேன், ஒரே வெயிலு. உங்க வீட்டு முன்னதான் மரம் இருக்கே, அதான் இந்த திண்ணையில செத்த உட்கார்ந்துட்டு போவோம்னு பார்த்தேன். ஓ அப்படியா? இந்த வருஷம் தான் நீ வந்து இப்படி உட்கார முடியும். அடுத்த வருஷமெல்லாம் இந்த இடத்துல இப்படி உட்கார முடியாது, டீ வெயில் அடிக்கும். என்னக்க சொல்றீங்க? அது எப்படிக்கா மரத்து நிழல்ல வெயில் அடிக்கும்? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி தான் வாரவளும் போறவளும் என் வீட்டு திண்ணையில இருக்கான்னு அவளுகளுக்கு தண்ணியும் சருப்பத்தும் கொடுத்தே என் வீட்டில் நிறைய காலியாவது. என் வீட்டுக்காரரு இந்த மரத்தை வெட்ட போறேன்னு சொன்னாரு. திமிரு பிடிச்சவ, மரத்தடி இணல செத்த இருப்பம்னு பார்த்தா மரத்தை வெட்ட போறான். மரத்தை இது என்னம்போ இவ வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி இல்ல. இந்த திமிர் பிடிச்சவதான் இந்த மரத்தை வெட்டணும், வர்றவளும் போறவளும் வீட்டு வாசல்ல இருக்கான்னு சொல்லி இருப்பா. சரி நயன்தாரக்கா, ரொம்ப தாகமா இருக்கே, ஒரு டம்ளர் சர்பத்து போட்டு கொண்டாங்களேன். சர்பத்து தாகமா இருந்தா தண்ணி குடிப்பாவ, இவளுக்கு சர்பத்து கேக்குதாக்கோ? சர்பத்து அதான பார்த்தேன். எங்க போனாலும் ஒன்னாவே சிலிப்பிக்கிட்டு திரிவாளுகளே. ஒருத்தி தான் வந்திருக்கா, இன்னொருத்திய காணுமேன்னு பார்த்தேன். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னேங்க மாதிரி அவளுக்கு முன்ன இவ வந்து எனல்ல இடத்த பிடிக்கிறா போல. வாடி பாப்பாத்தி வா. ஏக்கா சர்பத்து குடிச்சாச்சாக்கா? சர்பத்து குடிச்சாச்சா? நான் தான் சொன்னேன்ல, நயன்தாரக்கா உடனே சர்பத்து போட்டு கொடுப்பாங்கன்னு. என்னது? நான் சர்பத்து போட்டு கொடுப்பேன் நீ சொன்னியா? ஆமாக்கா, கோடை காலத்தோட கொடை வள்ளல் நீங்க தானேக்கா, அதான் உங்க வீட்டு நிழல்ல இருந்து இருந்தா சர்பத்து கொடுப்பீங்கன்னு சொன்னேன். ராணியக்கா, என்ன விட்டுட்டு சர்பத்தை வாங்கி குடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆட போடி போக்கத்தவட, சர்பத்தும் இல்ல கொருப்பத்தும் இல்ல, நான் சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். சொல்ல போனா பச்சை தண்ணி கூட இன்னும் தரலட்டி. அட பாவிகளா, இவளுக்கு ரெண்டோரும் வாசியில சர்பத்து குடிக்கிறதுக்கு குறுப்பத்தன் கிளம்பி வந்திருக்காளுவ போலுக்க. ஏக்கா, அப்போ இனிமே தான் போடுற மாதிரி இருந்தா எனக்கு ஒரு சர்பத்தை சேர்த்து போட்டுருங்கக்கா. ஏண்டி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சர்பத்து கடை வச்சிருக்கவ மாதிரியே தெரியுது. ஐயோ அப்படி இல்லக்கா, இல்ல உங்க வீட்ல பிரிட்ஜ் இருக்குல்ல, அதான் அதுல ஐஸ் கட்டி எல்லாம் இருக்கும். பிரிட்ஜ் வச்சவங்க நன்னாரியும் லெமனும் அடிக்கடி வச்சிருப்பாங்களாமே, அதான் சரி போற போக்குல நயன்தாரா கேட்ட ஒரு சர்பத்து குடிச்சிட்டு போயிடலான்னு இவ தான் சொன்னா. சே, இப்படி நினைச்சு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆனா என் வீட்டு நிலைமை உங்களுக்கு தெரியாது போல. பிரிட்ஜ் ரிப்பேர் ஆகி ஒரு வாரம் ஆகுது. என்னடி இவகிட்ட ஓசியில சர்பத்தை வாங்கி குடிக்கலாம் நீ தானே ஐடியா கொடுத்த, பார்த்தா இவ பிரிட்ஜ் ரிப்பேர்ன்ற. ஏக்கா ஏக்கா, அந்த புழுகு தெண்ட புழுகா இருக்கு, இந்த இணல விட்டு நவன்ற கூடாதுக்கா. வெயிலு சூரியன் சுட்டுரிக்குதுக்கா, பேசாம இங்கே கொஞ்ச நேரம் இருப்போம். வெயில் தாங்க மாட்டாமா, அவளே சர்பத்து போட பாருங்க. ஓ அப்படி சொல்றியா? அப்ப சரிடி. என்ன இவளுக குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காளுக, போமாட்டாளுவளோ? பேசாம ஒரு கப்பு தண்ணி எடுத்தாந்து திண்ணையில ஊத்திரலான்னு பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷத்துல காஞ்சி போகும். அதுவும் பாப்பாத்தி, நிழல்ல நின்னுக்கிட்டே இருந்தா எப்படி? மரத்தடி நிழல்ல செத்த வந்து உட்காருடி. இதோ வரேன்க்கா. என்னடி நாமளும் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அவ ஒண்ணும் தர்ற மாதிரி இல்லையே. இருங்க ராணிக்கா, அப்படி பேச்ச குடுக்கறேன். நயன்தாரக்கா, நீங்க உள்ள போய் வேலை பாருங்க,
பெரிய வேலை இருக்கு. என்ன வேலைக்கா? அதான் சொன்னேனே இந்த மரத்தை வெட்டணும்னு. நல்ல வேலைதான். ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பார்க்க முடியாது. யாராச்சும் இப்படி வந்து உட்கார்ந்துருப்பாங்கல்ல. ஆமா 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 நயன்தாராக்கா, இப்படியே மாசம் மாசம் உட்கார்ந்திருந்தா எப்படி? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு என்ன தர போறீங்க? எங்கடி விருந்தாளி? யாரடி என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறது? வேற யாரு? நாங்க 2 பேரும் தான். அடி பாவிங்களா, போற வழியில மரத்து எண்ணெயில செத்த இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா விருந்தாளிங்கிறீங்க? வேகாத வெயில்ல வீட்டுக்கு வந்த விருந்தாளியை இப்படி வெறுங்கையோட உட்கார வச்சிருந்தா எப்படி? ஏதாவது கூலிங்கா குடுங்க சாப்பிடுறதுக்கு. என்ன இவளுக பகல் கொள்ளக்காரி மாதிரி இப்படி கிளம்பிட்டாளுவ? நேத்து என்னடானா மகேஸ்வரி வீட்டில் இருந்தாளுவ, முந்தானத்து என்னன்னா நீலாம்பரி வீட்டில் இருந்தாளுவ, இன்னைக்கு என் வீட்டை பிடிச்சிட்டாளுக போல. என் காசை கரைக்காம போகவே மாட்டாளுக போல. உள்ள அடுப்புல ஏதோ வச்சதா ஞாபகம், போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். போங்க போங்க, போய் ஏதாவது கூலிங்கா இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வாங்க. என்ன வரும்போது பழச்சீசா இருந்தாலும் பரவாயில்லக்கா, தாராளமா வெக்கப்படாம குடிச்சுப்போம். இன்னைக்கு நயன்தாரா வீட்டுக்கு வந்து தப்பா போச்சு. பச்சை தண்ணி கூட கண்ணில் காட்ட மாட்டேக்கால. ஏக்கா, பச்சை தண்ணி கண்ணில் காட்டலாம் என்ன? தெருவில் அது இதுன்னு விற்க வராமலா போயிடும். வாங்கிட்டு பில் அவட்ட கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். இது நல்ல ஐடியாவா இருக்குடி. கோடையில ஏதாவது குழுகுலுன்னு விற்காமலா போயிடுவான். இப்ப பாருங்கக்கா, யாராவது ஏதாவது விற்க வரட்டும், முதல்ல பில்ல நம்ம போடுவோம். பாலைஸ் கப்பைஸ் பாலைஸ் கப்பைஸ் சாத்திகடி போத்துக்கடி பத்திரமா படுத்துக்கடி வீட்டுக்குள்ள ஐசு வண்டி ஓட்ட போறேன். பாலைஸ் கப்பைஸ் பாலைஸ் கப்பைஸ். சின்ன பொண்ணு, பாலைசா கப்பைசா கொஞ்சம் தெளிவா சொல்லு. பாட்டுக்கு தான்க்கா பாலைசு கப்பைசு, ஆனா என்கிட்ட இருக்கிறது இதோ கோனைசு தான். அதான் நல்லா தெரியுமே, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ கோனைஸ் தான் விப்பேன்னு. வாட் யூ மீன் பாப்பாத்தி, வாட் யூ மீன்? எப்படி நான் பார்த்தோன்னே கோனைஸ் தான் விப்பேன்னு கண்டுபிடிச்ச? கோனெல்லாம் உன்ன மாதிரி கேன தாண்டி விப்பாங்க. டியே பாப்பாத்தி, அடிக்கிற வெயில அவ கோனைசு கோனைசுன்னு ஓடி வந்து வாங்கிட்டு போறாளுங்க. உனக்கு எகத்தாளம் அடி பேசுற எகத்தாளம் போடி. உனக்கு கோனைசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் கேட்டா தானே தர மாட்டேன், நயன்தாராக்கா கேட்டா கொடுப்பல்ல. நாங்க ஒன்னும் காசு கொடுத்து வாங்குற ஐடியாவே இல்ல. நயன்தாராக்கா வீட்டுக்கு இன்னைக்கு விருந்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு நயன்தாராக்காவே வாங்கி தருவாங்க. என்னது இது புதுவிதமா இருக்கு? எல்லாரும் அண்ணன் தம்பி வீட்டுக்கு விருந்து போவாங்க, அம்மா அப்பா வீட்டுக்கு விருந்து போவாங்க, என் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு கூட போவாங்க, பக்கத்து ஊர்ல இருக்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட விருந்து போவாங்க. யாராச்சும் பக்கத்து வீட்டுக்கு விருந்து வருவாங்களா என்ன? யாரும் வரமாட்டாங்க டி, நாங்க தான் வருவோம். ஆமா, எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? இப்போதைக்கு நாங்க 2 பேர் தான் கிளம்பி இருக்கோம். ஒரு 3 நாளா இப்படி தான் பக்கத்து வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு இருக்கோம். வேணா நீயும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறியா? ஆமா, பெரிய எல்ஐசி குரூப் இதுல வந்து ஜாயின் அடிக்கிறாங்க. இது என்னடான்னா, நாமளே ஐஸ்காரங்கிட்ட ஐஸ் வண்டி ஆட்டையை போட்டு வந்திருக்கோம். இது ஒரு விதமான திருட்டுனா இவளுக்கு பண்றது நூதனமான திருட்டல்ல இருக்கு. நான் கூட 100 விதமான திருட்ட பார்த்திருக்கேன்டா, இந்த மாதிரி நூதனமான திருட்ட பார்த்ததே இல்ல. சரி, எனக்கு ஒரு கோனைஸ் கொடு. எனக்கு ஒரு கோனைஸ் கொடு. அக்கா நயன்தாரக்கா கோனைஸ் வேணுமா? கோனைஸ். நயன்தாரக்கா கோனைஸ் வேணுமா? கோனைஸ். கோனைஸ் வேணுமா? கோனைஸ். அட போடி, நீ ஜிங்கி ஜிங்கின ஆடுனாலும் சிலிப்பிக்கிட்டு ஆடுனாலும் நயன்தாராக்கா வர மாட்டாங்க. யாமட்டி இப்படி சொல்ற? அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நீ என்ன பண்ணு, எங்க 2 பேத்துக்கு ஒரு ஐஸ் கொடுத்துருடி. ஆமா ஆமா, கோடை வெயில்ல கொந்தளிக்கும் வெக்கையில இப்படி எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது நான் கூலிங்கா ரெடி பண்றேன். ஏசி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியலையேன்னு சொல்லி குழப்பத்துல உள்ள போன நயன்தாராக்கா இப்ப நீ ஐஸ் விற்கிற தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால நீ ஐஸ் எங்கிட்ட கொடு, காசு அவங்கிட்ட வாங்கிக்க. யாருக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். இவ கேட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடும், நாமளே ஏதாவது வில்லங்கத்தனமா கேட்டு காசு உஷார் பண்ணிடுவோம்க்கா. அதுவும் சரிதாண்டி. நயன்தாராக்கா, எக்கா நயன்தாராக்கா. சே இவளுக்கு தொல்லை தாங்க முடியல, இன்னும் போகலையே அவளுக. என்ன ராணிக்கா சொல்லுங்க, இதோ வாரேன். ஐயா நயன்தாராக்கா, நீங்க வர வேண்டாம். நீங்க சொன்னீங்கல்ல ஏதாவது கூலிங்கான்னு, எங்களுக்காக நீங்க எதுவுமே ரெடி பண்ண வேண்டாம்க்கா. ஓ அப்படியா? நீங்க தான் பிரிச்சில்லன்னு ரொம்ப சிரமப்பட்டீங்கல்ல, இப்போ அதுக்கு வேற வழி இருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். உங்களுக்கு ஓகே தானே? என்னக்கா இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக ஏதாவது கூலிங்கா ரெடி பண்ண நினைச்சேனே, இப்ப திடுதிப்புன்னு போனா நான் என்ன பண்றது? எக்கா என்னமா நடிக்கிறா பாருங்கக்கா, நம்ம வீட்டுக்கு போறோம்னு தெரிஞ்சோனே சீனை போடுறா. சரி, நீங்க தான் ரொம்ப பிரியப்படுறீங்களே, உங்களுக்காக வேண்டாம்க்கா, நீங்க எதுவும் ரெடி பண்ண வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன். நாங்க ஏதாவது ஐஸ்கிரீமே வாங்கிக்கிறோம்க்கா, எங்களுக்கு நீங்க எதுவும் ரெடி பண்ண வேண்டாம். பாட நல்லதா போச்சு. ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அவளுக்கு அப்படியே போகட்டும், நாம வீட்டுக்குள்ளே இருந்துப்போம். வெளியில போனா நாம தான் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். சரி, அப்போ நீங்க போயிட்டு வாங்க.
மறக்காம ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம். கேட்டியாடி சின்ன பொண்ணு, நயன்தாரா கதை சொல்லிட்டாங்க. ஐஸ்கிரீம் கொடுப்பியாண்டி? ஆமா, நயன்தாராக்காவே சொல்லிட்டாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன கலர் வேணும்? சிகப்பு கலரு, பச்சை கலரு, மஞ்சள் கலரு, ப்ளூ கலரு, வெள்ளை கலரு, வயலட் கலரு, என்ன கலர் வேணும்? என்னென்ன கலர், என்னென்ன ஃப்ளேவர்? வெள்ளை கலர் கிரீமா இருந்தா எவ்வளவு விரும்ப மாட்டான்னு நினைச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமா கோலப்படிய கொட்டி கலர் கலரா வச்சிருக்கோம். இவகிட்ட என்னத்த சொல்றது? ஃபிளேவர் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன நீ பிங்லாடன் வீட்டுக்கு விருந்துக்கா போற? ஒழுங்கு மரியாதை கலரை கேட்டு வாங்கிக்கடி. எனக்கு ஒரே ஒரு கலர் பிங்க் கலர்ல கொடு. எனக்கு ஒரு கலர் பத்தாதே. நீங்க சொல்ற சரிதான், உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் பத்துமா? ஆனா ஒரு கையில ஒரு கோனை தானே பிடிக்க முடியும். அதனால ஒரே கோன்ல நான் 3 ஃபிளேவர் வச்சு தந்துடுறேன்க்கா. சரிடி, அப்படியே தந்துரு. எனக்கு ஒண்ணு தாடி. இந்தாடி ஐஸ்கிரீம். உருகிடே மருகிடே கலர் கலர் கோன் ஐஸ்தானே. ராணியக்கா அப்படி மசமச நிக்காம வாங்கக்கா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போவோம். அனிகா சாப்பிடுங்க, டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். உலகமே சொலலிடே ஐஸ்கிரீம் ஆலதானே. நயன்தாராக்கா வாங்க, நயன்தாராக்கா வாங்க. எப்பாட இப்பதான் இவளுக போயிருப்பாளுகன்னு நினைக்கே. சரி, சின்ன பொண்ணு கூப்பிடுறா, நமக்கு மட்டும் காசை கொடுத்து ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுவோம். சின்ன பொண்ணு நில்லடி, வாரேன். என்னடி கத்திக்கிட்டே இருக்க? இதோ வாரேன்டி. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுடி. இதோ அவங்க வச்சிருக்க மாதிரியே. சரிடி, என்ன விலை? மொத்தம் 90 ரூபாய் ஆகுதுக்கா. என்னது இது, அநியாயமால இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் 90 ரூபாயா? ஒன்னு என்னப்பா 30 ரூபா தான், 3 பேத்துக்கு சேர்த்து 90 ரூபாய். என்னது, அவங்க 2 பேரும் காசு கொடுக்கலையா? நீங்க தானக்கா சொன்னீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போங்கன்னு, அதான் அவங்களுக்கும் உங்க செலவுல ஐஸ்கிரீமை கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் நயன்தாராக்கா, நாங்க போயிட்டு வர்றோம். இப்ப அவங்களா வாசியிலேயே மங்களம் பாடிட்டீங்களே, போயிருங்க. ஒரே போக்கா போயிருங்க, திருப்பி வந்துடாதிய. ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி கோடை வெயில்ல உங்க வீட்டுக்கு யாராவது எதையாவது வாசியில ஆட்டையை போட வருவாங்களான்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.